எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை அடுத்த கொத்தப்பேட்டா பகுதியில் மகாராஜா கடை செல்லும் சாலையில் 5.25 ஏக்கர் பரப்பளவில் நகராட்சி குப்பை கிடங்கு அமைந்துள்ளது. கடந்த 1963 முதல் சுமார் 60 வருடங்களுக்கு முன்பிருந்து இங்கு குப்பைகள் கொட்டப்பட்டு வருவதால் மலை போல் தேங்கியுள்ளது குப்பைகள். அதுவும் குப்பைகளை தரம் பிரித்து தற்போது வாங்கப்பட்டு வந்தாலும் நீண்ட நெடுங்காலமாக அப்படியே கொட்டப்பட்ட குப்பைகளை யார் அகற்றுவது என போட்டா போட்டியில் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டனர். அவ்வப்போது குப்பைகளை குடோனுக்கு அனுப்புகிறோம், 3 மாதத்தில் தேங்கி கிடக்கும் குப்பைகளை அகற்றி விடுவோம் என பேசாத அரசியல்வாதிகளே கிருஷ்ணகிரியில் இல்லை. இருப்பினும் அங்கிருந்து 1 அங்குல அளவிலான குப்பைகள் கூட வெளியேற்றப்படவில்லை என கூறப்படுகிறது. குப்பைகள் பல அடி உயரத்திற்கு மலை போல் தேங்கி துர்நாற்றம் வீசுவதுடன் குப்பை கழிவுகள் நீருடன் கலந்து நிலத்தடி நீரும் மாசடைந்துள்ளது. அடிக்கடி நோய் தொற்றும் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2012ஆம் ஆண்டு எம்பி நிதியில் அப்போது அதிமுக எம்பியாக இருந்த அசோக்குமார் மட்கும் மட்காத குப்பைகளை பிரிக்க எந்திரம் வாங்கியும் அது சில மாதங்களிலேயே பழுதடைந்து தற்போது வரை செயல்படாமல் பாழடைந்து காணப்படுகிறது. மக்கும் குப்பையிலிருந்து பிரிக்கப்படும் முதலாவது மண்ணானது குப்பை கிடங்கு வளாகத்தில் உள்ள நுண் உயிரி உரம் தயாரிப்பிலும், 2வது மண் சாலை பள்ளங்களிலும், 3வதாக பிரிக்கப்படும் மண் தொழிற்சாலைகளுக்கும் அனுப்பப்படும் என கூறினார். ஆனால் இதில் எந்த நடைமுறையையும் பின்பற்றப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 10 மாதங்களுக்கு முன் பெய்த மழையில் இடி இறங்கி குப்பை கிடங்கிற்கு வரும் மின் இணைப்பில் பாதிப்பு ஏற்பட்டது. அதன் பின் இதுவரை மின் இணைப்பு அங்கு இல்லை. மழை சரியான மழை வந்து இடி இறங்கிடுச்சு. இடி இறங்கினதுல கரண்ட் பாஸ் ஆகி போச்சு. கரண்ட் பாஸ் ஆகணும்னு யாரும் உள்ளே நிற்க முடியல, எல்லாம் அளவு பறந்து போயிட்டாங்க. அப்புறம் அதே எரிஞ்சு அடங்கிடுச்சு. அடங்கி பின்னாடி போய் சொன்னோம், இந்தமாரி சமாசாரம் கரண்ட் மாரி இடி இறங்கி கரண்ட் வயிறு வந்து போயின்னு சொன்னோம். சொன்னது சரி வந்து பார்த்துட்டு சரி ரெடி பண்ணுறோம், நாங்கள் ரெடி பண்ணுறோம் சொன்னாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டோம். இன்னும் வந்து ரெடி பண்ணவே இல்லை. இப்போ வச்சு 10 மாதம் கணக்காகுது, இன்னும் யாரும் வந்து இன்னும் ரெடி பண்ணவே இல்லை. மேலும் குப்பை கிடங்கு மற்றும் குப்பைகள் அல்ல செல்பவர்கள் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் பயன்படுத்தாமல் வெறும் கைகளில் குப்பைகளை அள்ளுவது, குப்பைகளை பிரிப்பது உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுகின்றனர். இந்த நிலையில் கிருஷ்ணகிரி நகராட்சியில் உள்ள குப்பைகளை அகற்ற 50க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். அதிகாலையிலேயே நகராட்சியில் உள்ள குப்பைகளை அல்ல அவர்கள் செல்ல வேண்டும் என்பதால் அவர்களை நகராட்சி நிர்வாகம் குப்பை கிடங்கிலேயே குடும்பத்துடன் தங்க வைத்துள்ளது. அவர்கள் குப்பை கிடங்கிலும் கிடங்கையொட்டி உள்ள கருவேல மரத்தோப்பிலும் பழைய தார்பாய்கள், பழைய கிழிந்த பேனர்களை வைத்து சிறிய சிறிய குடிசைகள் அமைத்து அதில் குழந்தைகளோடு வாழ்ந்து வருகின்றனர். எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை, கரண்ட் வசதி இல்லை. எங்களுக்கு மழை பெஞ்சா தண்ணியெல்லாம் நிற்குது, ஒழுகுது. பாம்பு பூச்சியெல்லாம் இது எல்லாமே வருது. ஆனால் கடிச்சாலும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் இங்கே போனோன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் போவோம். ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னா 2-3 கிலோமீட்டர் போகணும். நடந்துதான் போகணும், நடந்துதான் வரணும் சார். எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை சார். குளிப்பதற்கு கூட பேனரை வைத்துதான் தடுப்புகளை அமைத்துள்ளனர். மேலும் மழை காலங்களில் அந்த பகுதி முழுவதும் தண்ணீர் தேங்குவதுடன் பாம்பு, பூரான் உள்ளிட்ட விஷ ஜந்துக்களும் குடிசைக்குள் புகுந்து விடுவதாகவும், குப்பைகளின் நடுவிலே அடுப்பு வைத்து கடும் துர்நாற்றத்தில் சமைத்து சாப்பிட்டு வாழ்வதாகவும் வேதனை தெரிவித்தனர். மேலும் குடிநீர் வசதி இல்லாததால் மழைநீரை ட்ரம்கள், பாத்திரங்கள், பக்கெட்டுகள், கேன்களில் சேகரித்து வடிகட்டி குடிப்பதாகவும், மழை இல்லாத நேரங்களில் 1/2 கிலோமீட்டர் சென்று கிணற்று நீரை எடுத்து வந்து பயன்படுத்துவதாகவும் தெரிவித்தனர். ஒரு சிலர் பணம் கொடுத்து கேன் வாட்டர் வாங்கி குடிப்பதாகவும், கடந்த 20 ஆண்டுகளாக இந்த தொழிலை மட்டும் நம்பி வாழ்ந்துவிட்டதால் வேறு வழியின்றி இங்கேயே பிழைப்பு நடத்தி வருகிறோம் என்றும், இரவு நேரங்களில் கொசுக்கடியிலும் ஏதேனும் மருத்துவமனை உள்ளிட்ட அவசர தேவைக்கு கூட செல்ல முடியாத நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தனர். எங்களுக்கு வந்து எந்த வசதியும் இல்லை சார். ஆனால் நாங்கள் சரக்கு பெருக்கினாதான், ஏன்னா வேலைக்கு போனாதான் சார் எங்களுக்கு ஓட்டு கொடுங்க. அது எங்களுக்கு மழைகளை வந்தால் கூட எதுவும் இல்லை சார் எங்களுக்கு. ஆனால் மழை வந்தால் உள்ளே வந்து படுத்துக்கிறோங்க. கொசு தொல்லை, அடிச்சு வசதியும் இல்லை. ரூம் உள்ளார வந்து குடிசல் உள்ளார வந்து எலிக்கு வேற பார்த்ததுக்கு பாம்புங்க பூரா எல்லாம் உள்ள வந்துருக்கு சார். பசங்க வச்சுக்கிறதுக்கே எங்களுக்கு பயமாவே இருக்கு சார்.
எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அரசு நேரடியாக தலையிட்டு சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து குடியிருக்க வீடு, குடிக்க நீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.